தமிழகத்தில் இன்று மாலை மற்றும் இரவு நேரங்களில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. ஒரு 5லிருந்து 6 மாவட்டங்கள்ல வலுவான கனமழை நம்ம எதிர்பார்க்க முடியும். எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை தீவிரமாக இருக்கும், எங்கெல்லாம் நமக்கு மழை மிக குறைவாக இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நம்ம சேனல்ல 50% இருந்து 90% வரைக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் சேல் நம்ம கொடுத்துருக்குறோம். நீங்கள் மறக்காமல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து தமிழகத்தில் இன்று மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் கடுமையான கனமழையானது தீவிரமடைய வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தென்மேற்கு பருவமழை அந்தமான் மற்றும் தெற்கு வங்கக்கடலில் தொடங்கியாச்சு. அதே மாதிரி கேரளா பகுதிகள் மற்றும் கர்நாடக மாநிலங்களிலும் வரக்கூடிய நாட்களில் பருவமழையினுடைய தீவிரம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இயல்பு கோட்டிய மழை பொழிவும் உறுதியாக நமக்கு பதிவாகும். கடலோர மாவட்டங்கள், டெல்டா உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி என தமிழகத்தில் எல்லா பகுதிகளிலும் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வானிலை அறிக்கையில நம்ம தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கிறோம். இன்று மாலை மற்றும் இரவு நேரங்களில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தீவிரமடையும். எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிற அந்த பட்டியல் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கனமழை எச்சரிக்கை பொறுத்த வரைக்கும் முதலாவதாக நீலகிரி மாவட்டம், உதகமண்டலம், கோத்தகிரி, குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்றும் இடியுடன் கூடிய கனமழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு மற்றும் வடக்கு பகுதிகள், இந்த 2 இடங்கள் நீலகிரியினுடைய மேற்கு மற்றும் வடக்கு பகுதிகளில் கனமழை தீவிரம் முதற்கட்டமாக அதிகரித்து பின்னர் மற்ற இடங்கள் கோத்தகிரி, குன்னூர் போன்ற இந்த கிழக்கு பகுதிகளில் ஓரளவு மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அடுத்ததாக கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லார், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் பதிவாகும். வானம் இருட்டி கொண்டு வரும். பொள்ளாச்சி போன்ற இடங்கள், அதே மாதிரி கிணத்துக்கடவு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாலை நேரங்கள் ஆன உடனேயே கருமேகங்கள் சூழ்ந்து வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா வால்பாறை பக்கம்லாம் நல்ல மழை பதிவாயிட்டு இருக்கிறதுனால கோயம்புத்தூர், பொள்ளாச்சி பக்கம்லாம் நல்ல கருமேகங்கள் சூழ்ந்து வந்து பகுதியாக நல்ல ஒரு மிதமான மழை பொழிவாகவும் ஓரிரு இடங்களில் சற்று கனமழையாகவும் எதிர்பார்க்கலாம். ஏன்னா கமெண்ட் செக்ஷன்ல அடிக்கடி கேட்பாங்க, இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல கேட்பீங்க. அதனால தான் இவ்வளவு தெளிவுபடுத்தி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லாறுல கனமழை, பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு போன்ற இடங்கள்ல மிதமான மழை பொழிவு. ஆனால் கோயம்புத்தூருடைய வடக்கு பகுதிகளில் மழை வர மாதிரி இருக்கும். ஆனால் கடைசியில் பார்த்தா மழை இல்லாத ஒரு சூழ்நிலையா இருக்கும். மேட்டுப்பாளையம், காரமடை பக்கம், அதாவது கோயம்புத்தூர் நார்த்து, இந்த இடங்கள் நார்த்து பகுதிகள், வடக்கு பகுதிகளில் பார்த்தீங்கன்னா மழை வருவது போல தெரியும். ஆனால் மழை சில இடங்களில் பதிவாகாமல் கூட போகலாம். கவலைப்படாதீங்க, இனி வருகிற நாட்கள் தென்மேற்கு பருவமழை தான். உங்களுக்கு நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் கோயம்புத்தூர் முழுவதுமாக எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி திண்டுக்கல் மாவட்டத்தில் எங்கெல்லாம் கனமழை இருக்கணும், அந்த பழனி, கொடைக்கானல், திண்டுக்கலுடைய மேற்கு பகுதிகளில் கண்டிப்பாக நமக்கு மழை உண்டு. நத்தம் பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கருமேகங்கள் சூழ்ந்து மழை வர மாதிரி தெரியும். கண்டிப்பாக மழை உண்டு. திண்டுக்கல் மாவட்டம், சின்னாலம்பட்டி, நத்தம் போன்ற பகுதிகளிலும் கனமழை எதிர்பாருங்க. திண்டுக்கலுடைய மேற்கு பகுதி, பழனி, ஒட்டஞ்சத்திரம் உள்ளிட்ட இடங்கள், கொடைக்கானல் பகுதிகளிலும் வலுவான கனமழை பொறுத்தவரை எதிர்பார்க்கப்படுது. சில இடங்களில் காற்று கொஞ்சம் வலுவாக வீசும். திண்டுக்கல் மாவட்டத்தில் சில இடங்களில் வலுவான சூறை காற்று கூட நமக்கு வீசுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. திருப்பூர் மாவட்டம், தாராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அந்த குறிப்பாக அந்த பல்லடம் போன்ற இடங்கள், திருப்பூர் மாவட்டத்தினுடைய மேற்கு மற்றும் தெற்கு பகுதிகள், திருப்பூருடைய மேற்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அவிநாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழையானது திருப்பூர் மாவட்டத்திலும் எதிர்பார்க்க முடியும். அதனால தான் நம்ம திருப்பூர் சொல்லி கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக தேனி மாவட்டங்கள் இங்கே எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா, தேனி மாவட்டத்தில் கம்பம், பெரியகுளம், போடிநாயகனூர் இங்கெல்லாம் பொதுவாக வானம் மேகமூட்டமும், தேனி மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளில் மட்டும் சில இடங்களில் மிதமான மழை பெய்யும். மற்ற இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படக்கூடும். அடுத்ததாக நாளைய கனமழை பொறுத்தவரை எங்கெல்லாம் பதிவாகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அவ்வளோதானங்க மழை பொழிவு, இந்த மாவட்டங்கள் மட்டும்தான் இன்னைக்கு மழை வருமானு கேட்டால் இந்த 5 மாவட்டங்களில் கனமழை உறுதியாக இருக்குது. அதுக்கப்புறம் நள்ளிரவு நேரங்கள் ஆகட்டும், அதே மாதிரி நாளைய தினங்கள் அதிகாலை நேரங்கள்,
இப்படிப்பட்ட காலங்கள் நேரங்களில் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டங்களோ அல்லது தருமபுரி சேலத்தில் கூட ஓரளவு பகுதியான மழை பொழிவு எதிர்பார்க்க முடியும். ஆனால் நாளைக்கு வந்து கனமழை நிறைய இடங்களில் உறுதியாகியிருக்கு. எங்கே அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் நினைத்திருக்கலாம், நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், திருப்பூர், தேனியில் மட்டும்தான் மழை பொழிவா, மற்ற மாவட்டங்களில் மழை அதிகரிக்காதா அப்படின்னா, நாளைய தினத்தில் நாளைய கனமழை வட தமிழக உள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் கனமழையானது உறுதியாகியிருக்கு. நாளைய தினங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பாக அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில், தருமபுரி மாவட்டத்திலாம் வலுவான மழை பொழிவுகள் கண்டிப்பாக பதிவாயிருக்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. கிருஷ்ணகிரி மாவட்டங்கள், தருமபுரி மாவட்டங்கள், அதே மாதிரி சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு போன்ற இடங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக நம்ம எதிர்பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களிலும் கணிசமாக நமக்கு மழை பொழிவுகள் உறுதியாக நமக்கு வந்து பதிவாகும். அதே மாதிரி தருமபுரி மாவட்டத்தில் நாளைய தினங்களிலும் மழை வர வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கர்நாடகா மாநிலம் பெங்களூர்ல இருக்கிறவங்க கவனிச்சுக்கோங்க. நாளைய தினங்கள்ல வலுவான மழை பொழிவுகள் தொடர்ந்து பெங்களூர் போன்ற இடங்களிலும் கணிசமாக நமக்கு தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு. தமிழகத்தினுடைய அதாவது தமிழகம் கர்நாடகா எல்லையோர பகுதிகளிலும் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற இடங்கள்லாம் அவ்வப்போது விட்டு விட்டு காற்றுடன் கூடிய கனமழை நாளைய தினங்களில் நம்ம கிருஷ்ணகிரி போன்ற இடங்களுக்கு எதிர்பார்க்கலாம். திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் இது போன்ற இடங்கள், அதே மாதிரி சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு இது போன்ற பகுதிகள் எல்லாம் மிதமான மழை பொழிவாக தொடரும். விட்டு விட்டு மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க. ஒரே நேரத்தில் எல்லா பகுதிகளிலும் கனமழை வந்து நமக்கு கொட்டி தீர்த்துட்டு போயிடாது. விட்டு விட்டு பரவலாக கனமழையானது கண்டிப்பாக வர வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. சில நேரங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனமழை சற்று வலுவாகவும், சில நேரங்களில் மிதமான மழையாக கூட உள் மாவட்டங்களில் நாளைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே போல் மேற்கு தொடர்ச்சியில் நாளைய தினங்களிலும் மழை இருக்குது. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி போன்ற பகுதிகளில் நாளைய தினங்களிலும் தொடர்ந்து மழை வாய்ப்புகள் இருக்கும். தென்மேற்கு பருவமழை விரைவில் தொடங்கும் காரணமாக நமக்கு இனிமேல் அடிக்கடி மழை வரப்போகுது. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகாசி, கன்னியாகுமரி இது போன்ற பகுதிகள்லாம் அடிக்கடி மழை பொழிவுகள் இனி தினந்தோறும் சந்திக்க இருக்கிறது. அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. மாலை நேரங்களில் பலத்த மழையானது வெளுத்து வாங்கும். அடுத்ததாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலை ரொம்பவே தீவிரமாக இருக்கும். பகல் நேரங்களில் மிக கடுமையான வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்கக்கூட 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் இதன் காரணமாக வருகிற நாட்களில் தொடர்ந்து நமக்கு பகல் நேர வெப்பநிலை ஒரு பக்கம் அதிகரித்தாலும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் கனமழை மறுபுறம் வந்து கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்பையும் எதிர்பார்க்கலாம். அதனால பகல்ல வந்து வெயில் குறையும் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. கண்டிப்பா ரொம்ப தீவிரமா இருக்கும். தென்மேற்கு பருவமழையின் காரணமாக தொடர்ந்து மாலை இரவு நேர மழை வாய்ப்புகளானது நிச்சயம் தமிழகத்தில் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக மே 26ஆம் தேதி தேதிகள் குறிக்கப்பட்டிருக்கு. பருவமழை தொடங்கக்கூடிய தேதிகள் மே 26. இந்த தேதியில தான் அரபிக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. மே மாத இறுதி முதல் அரபிக்கடல் பகுதிகளிலும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பும் மிக அதிகமாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். மே மாத இறுதி முதல் அரபிக்கடல் பகுதிகளிலும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நமக்கு இந்த மே மாத இறுதியில் தென்மேற்கு பருவமழை எப்போ தொடங்குதோ அப்போவே ஒரு தாழ்வு பகுதியும் அடுத்தடுத்து அரபிக்கடல் பகுதிகளிலும் உருவாகி கேரளா மற்றும் கர்நாடகாவிலும் ஒரு நல்ல மழை பொழிவை ஏற்படுத்தும். நண்பர்களே, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.